நண்பா, நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் வெற்றி கிடைக்கவே இல்லை. எப்படா இந்த வெற்றிலாம் கிடைக்கும்னு பார்த்தா கடைசியில் கிடைக்குமா? எந்த கடைசியில்? உங்களுக்கு ஒரு 60 வயசு 40 வயசு ஆகும்போது கிடைக்குமா இந்த வெற்றி? அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வெற்றின்றது ஒரு டெம்பரவரி. அது ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அடுத்த வெற்றி நோக்கி போயிட்டே இருக்கடான்னு தோணும். இதுக்கு பெரிய ஒரு அச்சீவ்னா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுவும் 30 வயசுல இதை அடையணும். ஒன்று லைஃப்பில் பணத்தை வச்சுருக்கவன் அப்படியே ஒரு அளவு செட்டில் ஆகிடுவான். பணம் இல்லாதவன் கஷ்டப்பட்டு அந்த உழைச்சி ஒரே ரொட்டீன் வாழ்க்கையே வந்துட்டு போயிடுவான். அப்போ பார்த்துக்கோங்க வித்தியாசத்தை. பணம் இருக்கனால மட்டும் இந்த லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையை வாழ முடியும்னு இந்த பணம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம குறுக்க வழி தான் தெரிவோம். பணக்காரன் அவன் பிஸ்னஸ் மைண்டு, ஷேர் மார்க்கெட்டு எதோ அப்படியே போயிடுவான் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி. ஆனால் நம்மளை மாரி மிடில் கிளாஸ் பசங்க கடைசி வரைக்கும் லோன் ஆப்பு அதில் லோனு வாங்கி இதில் ஏன்னா ஒரு டெபாசிட் பண்ணி எதை போட்டாலும் நம்மளுக்கு லாஸ். ஷேர் வாங்க தெரியாமல் எந்தெந்த ஷேரையை வாங்கி லாஸ் ஆகிடுவாங்க. அதேமாரி அந்த ஃபிக்ஸட் டைம் ட்ரேடிங்ட்டு 1 மினிட் ட்ரேடிங்கில் போட்டு காசை வச்சுருவாங்க. இன்னொன்று சூதாட்டத்தில் காசை விட்டு வைத்துருவாங்க. இதே தான் நம்ம லைஃபா அப்படின்னு நினைக்கக்கூடாது. லைஃப்னா காசை சில விஷயத்தில் சேர்த்து வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 20 வயசுனா மினிமம் மாதம் ஒரு 1000 ரூபா போட்டு மந்த்லி நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தால் ஒரு 20 வருஷம் உங்கள் ஒரு 30 வயசில் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு 30 வயசில் உங்கள்கிட்ட ஒரு 1 கோடி இருக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? அதை நான் சொல்ல மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க.